மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று தேமுதிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் தரக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வேல்முருகன், தற்போது தேமுதிகவுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு? இன்னைக்கு அறிவிப்பு வெளியாகுமா கூட்டணியை பத்தி? நாடாளுமன்ற தேர்தலினுடைய கூட்டணி குறித்து தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்காக கிட்டத்தட்ட 3ஆம் தேதி அவசர ஆலோசனைக்கான ஒரு அழைப்பு அனைத்து மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அதே போல பொதுக்குழு உறுப்பினர்கள், கழக அணி நிர்வாகிகள் என்று அனைவர்களுக்குமே இந்த அழைப்பானது சென்றது. அந்த அடிப்படையில் இன்று இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. விஜயகாந்த் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை புரிய இருக்கிறார். அதே போல தேமுதிகவினுடைய சார்பில் இந்த கூட்டணி என்பது யாருடன் சேர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேல்முருகன், தற்போது விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் இவங்க மிக முக்கியமான நபர்களா இருக்காங்க. விஜயகாந்த் தேர்தலில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிப்பாரா? அவரு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது இந்த முக்கிய முடிவுகள்லாம் யார் எடுப்பாங்க? தேமுதிகவுடைய அவசர ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நேற்று அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்துடைய இல்லத்தில் வந்து அவருடைய கூட்டணிக்காக அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக இறுதி முடிவெடுப்பதற்காக இன்று அவசர ஆலோசனை கூட்டம் தேமுதிக நிர்வாகிகளிடத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் வேல்முருகன் வழங்க கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாளை சென்னை வர இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடன் ஒரே மேடையில் ஏறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று அரசியல் ரீதியான பொதுக்கூட்டம், இன்னொன்று அரசு ரீதியான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எனவே நாளைய தினம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரே மேடையில் ஏறுவதற்காகவும் தன்னுடைய கூட்டணி இறுதி செய்வதற்காகவும் அதிமுக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இன்னும் அதிமுகவை தேமுதிக இரண்டும் கூட்டணி அமைக்குமா அல்லது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும்? இத்தனை நாட்கள் நீடித்து வந்த இழுபறிக்கு நேற்று நேரடியாக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் வீட்டிற்கு வந்து கூட்டணிக்காக அழைப்பு விடுத்திருந்தார். நிச்சயமாக இந்த கூட்டணி இறுதி பெறும். இது தொடர்பான அறிவிப்பு என்பது இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது தேமுதிக நிர்வாகிகளுடைய அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும். அதே நேரத்தில் மற்ற திமுக தரப்பிலும் அதற்கான கூட்டணியை இறுதி செய்வதற்கான முழு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய ஜனநாயக கட்சி போன்ற 3 கட்சிகளுடன் நேற்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இன்று மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளுடனும் கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எனவே கூட்டணி இன்னும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இடம்பெற போகும் என்ற முழுமையான விவரங்கள் நாளை நமக்கு தெரிய வரும். தற்போது வேல்முருகன் மீண்டும் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், எத்தனை மணிக்கு சரியா இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது? அறிவிப்பு இன்னைக்கே வெளியாகுமா அல்லது நாளைக்கு வெளியாகுமா? தேவபிரியன், இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 10:30 மணி அளவிலே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய தலைமையில் தேமுதிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு கட்டமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தேமுதிகவினுடைய நிர்வாகிகளிடம் இன்று ஒட்டுமொத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்கலாம். சார், விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்காரு. உங்களுடைய மனநிலை என்ன? யாருடைய கூட்டணி செல்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அந்த கூட்டணி நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்போம். கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
கண்டிப்பாக தலைவர் எடுக்கிற முடிவை நாங்கள் கண்டிப்பாக வரவேற்போம். அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் இடம்பெறது தான் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. அந்த கூட்டணியை தேமுதிக வந்து ஏற்றுக்கொள்ளுமா? அது தலைவர் தானே முடிவு பண்ணுவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கண்டிப்பாக 40 தொகுதிகளும் அமோக வெற்றி பெறும். இங்கே இருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகளிடம் பேசுகின்ற பொழுது விஜயகாந்த் எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி இன்று மாலைக்குள் முடிவாகும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக நாளை 11 மணி அளவிலே இதற்கான கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுடைய அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த அறிக்கையில் யாருடன் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தேவா. வேல்முருகன், தேமுதிகவுடைய நிலைப்பாடு வந்து பாமகவுக்கு இணையான எனக்கு சீட்டு வேணும், மக்களவை தொகுதியில் ஒதுக்கப்படணும் அப்படின்றது ஆரம்பத்தில் பேசப்பட்ட ஒரு அனுமானம். அவங்க தரப்புல எதுவும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னாலுமே இன்னைக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? 7 தொகுதிகளா? ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்தா 5 அப்படின்றதான் தேமுதிக வட்டாரங்கள் சொல்லக்கூடியது. இன்னைக்கு 5ஆம் தேதி 5 தொகுதிகளா 7 தொகுதிகளா? அதுல இறுதி முடிவு எட்டப்பட்டிருக்கா? அதாவது தேமுதிகவினுடைய சார்பில் 9 தொகுதிகள் வந்து அதிமுகவினுடைய தலைமையில் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 9 தொகுதிகளே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தேமுதிக பல கட்ட பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினார்கள். ஆனால் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் என்பது 7, குறைந்தபட்சம் 7 தொகுதிகளாவது கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இறுதி கட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்ற அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு இழுபறியில் நீடித்து வந்தது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தற்போதுதான் நேற்று மாலை தான் ஒரு சுமூகமான ஒரு நிலை எட்டப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 7 தொகுதிகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தேமுதிக அந்த அணியோடு சேரும் என்ற ஒரு நம்பிக்கை தேமுதிக வட்டாரத்தில் சொல்லப்பட்டாலும் கூட அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து 7 தொகுதிகள் ஒதுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்று மாலை உறுதியாக இந்த தேர்தல் கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்ற பின்னரே நம்மால் அதை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் தற்போது தேமுதிகவினுடைய வட்டாரத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது ராசி எண் 5ஐ விட தற்போது கிடைக்கக்கூடிய அந்த தொகுதி 7 என்ற அடிப்படையில் நாம் பார்க்க முடிகிறது. இது தேமுதிகவினுடைய வட்டார தகவல். ஆனால் அதிமுக வட்டார தகவல் என்பது கடைசி நேரத்தில் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடும் வரை அதை நாம் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அவர்களும் 7 தொகுதிகளை கொடுப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்த பின்னரே ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு விஜயகாந்த் வந்து அனுமதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் 7 தொகுதிகளை தேமுதிக இந்த பேச்சு வெற்றிகரமாக முடித்து இருக்கிறது என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன். நிச்சயமா இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளாக தொடர்பான இறுதி அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.